வெல்கம் டு அவர் சேனல் ஹேர் கேர்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ். பரபரப்பான சென்னையில் சுறுசுறுப்பான மக்கள் அங்கங்கே ஓடிட்டு இருக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் பிரச்சயமான ஒரு இடம் டி நகர். ஸோ இங்கே நம்ம வழக்கம் போல் பெண்களுக்கு அழகானது வந்து கூந்தல் தானே. ஸோ அந்த கூந்தல் அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க, அதில் நம்ம ஒரு சில ஸ்டிப்ஸ் எடுத்து நம்ம சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்குமே அப்படியே அள்ளி தெளிக்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? அடையாளம் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் கேட்கணுன்னா, உங்களோட ஹேர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இப்போ இருக்கிற முக்கால்வாசி பொண்ணுங்க வந்து எல்லாருமே ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு, சாருக்கும் உங்கள் ஹேர் மேலே ஒரு கண் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ரெகுலர் ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் அவ்வளோதான். ரெகுலர் ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் என்ன ரொட்டீன்ஸ் மாதிரி? பேசிக்காக நான் வந்து ஆயில் பண்ண மாட்டேன். அதிகமாக ஆயில் பண்ணிட்டேன்னா ஷாம்பு பண்ணிவிடுவேன் இமீடியட்லி. ஸோ ஐ வுட் பி கான்ஷியஸ் வித் வாட் ஷாம்பு ஐ எம் யூசிங் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஓகே ஓகே. உங்கள் ஹேர் ஃப்ரண்ட்டில் எடுத்து அப்படி பாருங்க மக்களே, அவங்க பாருங்க எவ்வளோ நீளமாக வளர்த்துருக்காங்கன்ட்டு. வீட்டுக்கு போய் கண்டு சுற்றி போட்டுருங்க சரிங்களா? கண்டிப்பாக. ஸோ ஃபுட்டில் நிறைய இருக்குது பார்த்தீங்க. இந்த ஃபுட்லாம் மெயின்டைன் பண்ணால் வந்து ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா க்ரோ ஆகும். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபுட் சஜஸ்ட் பண்ணுவீங்க சேனல்? பேசிக்காக ஐரன் ரிச் ஃபுட்ஸ், மில்க் சாப்பிட்லாம், நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நல்ல வாட்டர் கன்சப்ஷன், அதே போதும். ஓகே. இப்போ நைட்டில் நீங்கள் தூங்கும் போது ஹேர் வந்து ஃப்ரீயாக விட்டுருவீங்களா இல்லை கொண்டை போட்டுட்டு அந்த மாதிரி? எப்பயுமே இது மாதிரி தான் ஹேர் ஸ்டைல்ஸ் இப்படி தான் பண்ணுவேன். சூப்பர் 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 சூப்பர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த புகை விட்டு சாம்பிராணி புகை விட்டு முடியை வந்து பராமரிப்பாங்க. அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்து பண்ணுவீங்களா இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவீங்களா? ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணதில்ல. அது பாட்டிங்க சாம்பிராணி தான். அப்போலாம் அடுப்பு இருக்கிறதுனால நெருப்பு எடுத்து சாம்பிராணி தான் போட்டு விடுவாங்க. சூப்பர். ட்ரையர்லாம் கிடையாது. இப்போவும் என் பொண்ணுக்கு ட்ரையர் யூஸ் பண்ணுறது. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து முடி கட் பண்ணிட்டு ஷார்ட்டாக இந்த மாதிரி சுற்றுறாங்க, அப்புறம் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஹேர் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கு. எனக்கு வந்து கர்லிங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசை. கட் பண்ணுற ஆசை தான். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே கட் பண்ணால் வளருமான்னு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால் சரி அப்படியே இருக்கட்டும். ஸோ கீழே மட்டும் அப்பப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கிறது. சூப்பர் சூப்பர் பாப்பா சூப்பர். உங்களோட ஹேரில் அந்த பின்னல் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் இந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு தருமா, இல்லை இது விட இன்னும் பெஸ்ட்டாக? ஏன்னா இது எவ்வளோ அழகாக பின்னி கரெக்டாக கிளிப்லாம் போட்டிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. சரி, தேங்க்யூ. ஸோ உங்களோட நேம் என்னம்மா? ரோஸ்லின். ஓகே. ஸோ ரோஸ்லின் இவங்களோட ஹேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவ்வளோ அழகாக ஜடை பின்னி அவர் கிளிப் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் மெயின்டெனன்ஸை பார்த்துருக்கேன். அவங்க பெருசாக ரொம்ப நான் கேர் எடுத்துக்கலனாலும் எனக்கு ஒரு இது இருக்குது. என்னோடய க்ரிட்டேரியாவில் நான் என்னோடய ஹேரை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நார்மலாக ஒரு சீரம் அப்ளை பண்ணுவேன் வீக்லி ஒன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நமக்கு ஒரு டிப்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஹேருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சீரம் அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இவங்களோட ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? ஷாம்பு வந்து பேண்டீன் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க. அப்புறம் இந்த டேண்ட்ரஃப்லாம் இருக்கிறதுனால டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஒரு சில ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர் சூப்பர். டேண்ட்ரஃப் வந்து எதனால் வருதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்களா? ஹீட்னால தான் இருக்கும், பாடி ஹீட்னால. அதை க்யூர் பண்ணுறதும் ஹோம் ரெமடிஸ்னால பண்ணலாம். பட் ஆனால் அது கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாததுனால அதை டாக்டர்கிட்ட போக வேண்டியதாக இருக்கும். ஓகே ஓகே. இந்த எக் ஒயிட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எக் ஒயிட் நான் அது மாதிரி பண்ணது கிடையாது. நான் வந்து ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஊற வச்சுட்டு தேங்காய் பால் அதெல்லாம் ஊற்றி இறக்குறதுனால அது இன்னும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக வரும். ஸோ இப்போ தேங்காய் பால் அப்படின்னு சொல்கிறீங்களா? தேங்காய் பால் அது வந்து ஹேர் மாஸ்க் மாதிரி பண்ணுவீங்களா? ஹேருக்கு மாஸ்க் மாதிரி இல்லை, டேரெக்டாக அப்ளை ஒன்று ஆயில் அப்ளை பண்ணணும், இல்லைனா அந்த மாதிரி ஏதாச்சும் அப்ளை பண்ணணும். இல்லை ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆல்டர்னேட்டிவாக பண்ணுறது தான். இந்த செம்பருத்தி ஆயில் அது மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்கள் ஹேருக்கு? இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஆயிலே அப்ளை பண்ண மாட்டீங்க. அதனால் இருந்தாலும் நம்ம அந்த ஹீட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பாடி மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த மாதிரி பண்ணிட்டா ஓகே. ஸோ ஹீட் நார்மலாக கூட ஃபெனுக்ரிக் நம்ம சும்மா சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா கூட. வெந்தயம்லாம் சாப்பிடுவீங்களா ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு? நான் பண்ணது கிடையாது அது வரைக்கும். நான் கேரே பண்ண மாட்டேன் சொல்கிறேனே, அம்மாவுக்கு இருக்கிறதுனால எனக்கும் இருக்குது. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் எப்படி இந்த கூந்தலை வந்து பராமரிக்கிறீங்க? நாங்களே வீட்டில் ஹேர் ஆயில் நாங்களே தான் மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஹேர் பேக் எதுனா அந்த மாதிரி போடுவேன். தலைக்கு ஆனியன் அந்த மாதிரி ரைஸ் வாட்டர் ஃபர்மெண்ட் பண்ணி அதை போடுவேன். ஓகே. ஆயிலெலாம் அப்ளை பண்ண சொல்லுவாங்க, ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ண? ஆமாம், நான் ரெகுலராக ஆயில் யூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து 3 டைப்ஸ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த கேஸ்டர் ஆயில், கோகனட் ஆயில், அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு சில
ஒரு சில பவுடர்ஸ்லாம் அந்த செம்பருத்தி ஆயில் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அந்த ஆயிலே போட்டு ஓகே அதை ஹீட் பண்ணி அதை தான் நான் போடுவேன். சூப்பர். ஸோ கேஸ்டர் ஆயில் நோட் பண்ணிக்கோங்க. கேஸ்டர் ஆயில், அப்புறமா கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் வந்து நீங்கள் நார்மலாக இந்த பேராஷூட் அந்த மாதிரி மரச்செக்கெண்ணெய். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த சைட்லேருந்து வரும், கிராமிய இதுலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பர்மா. ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா ஹேருக்குன்னு? இருக்கும்ண்ணா. ஹேர் லெவல் நம்மளாம் புக் எடுத்து படிக்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிற டைமில் ஹேருக்குன்னு தனியாக 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? உண்மையிலே சொல்லுங்கள், அம்மா கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். முடி எப்படி நம்ம பாதுகாக்கணும்? அவங்க டெய்லியும் ஆயில் போட சொல்லுவாங்க, வீக்லி 2 தலை குளிக்க சொல்லுவாங்க. அவள் தான் பெருசாக ஹேருக்குலாம் எதுவும் பண்ணுறது இல்லை. என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? நார்மல் எல்லாருமே கிளினிக் ப்ளஸ் அதுதான் நான் யூஸ். நார்மல் கிளினிக் ப்ளஸ் அந்த மாதிரி. அம்மா பாப்பாக்கு என்ன ஆயில்மா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க? வீட்டில் நானே ஆயில் ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். சூப்பர். ஆயில் ரெடி பண்ணி வியூவர்ஸ் இவங்களோட நேமை கமெண்ட்டில் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இவங்ககிட்டேருந்து ஆயில் நீங்கள் வாங்கிக்கோங்க. பாருங்கள் பாப்பாவோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு இவங்க ஆயில் எஃபெக்டாக யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறீங்க? கோகனட் ஆயில் தான். அதில் வந்து நான் நிறைய மருதாணி, துளசி, செம்பருத்தி, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூவு, வெத்தலை, வெள்ளைக்கரிசலாங்கண்ணி, கற்பூரவள்ளி, துளசி, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், சின்ன வெங்காயம், வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே போட்டு அரைச்சி அதை வந்து நல்லா எண்ணெய் காய்ச்சி அதை தான் வந்து பாப்பாவுக்கு டெய்லி சூப்பர். இது பாப்பாக்கு மட்டும்தானா இல்லை நீங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அதை தான் நாங்கள் இல்லை வீட்டு அவுட் சைடில் ஏதாவது சோர்ஸ் மாதிரி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல? கேட்பாங்க, பட் நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இப்படி பண்ணுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லுவேன். பட் சூப்பர். அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கூந்தல் அந்த கிளிப் எடுத்து விட்றீங்களா? வேற லெவலுங்க. எங்க அப்படியே நீங்க இந்த கையில இதை பிடிச்சிக்கிறீங்களா? சாப்பிடுங்க, நீங்க இப்ப சாப்பிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த கூந்தலை வந்து எங்களுக்கு இப்படி சூப்பராக அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டினதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கூந்தலை எப்படி நீங்கள் பராமரிக்கிறதா? ரொம்ப கொட்டுது ஆல்ரெடி. இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டா எல்லாமே நல்லாயிருக்கும். அதிகமாக போகக்கூடாது, கட் பண்ணக்கூடாது. முக்கியமாக என்ன நம்ம ஒரு தான் ஃபாலோ பண்ணணும். எண்ணெய் தேங்க, நல்லா குளிங்க. என்ன மாதிரி எண்ணெய்? தேங்காய் எண்ணெய் போதும். இந்த பிரிங்கராஜ் எல்லாம் சொல்லி அதெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, நல்லா வரும். தேங்காய் எண்ணெய் நீங்க என்ன தேங்காய் யூஸ் பண்ண? பேராஷூட் மாதிரி வேற செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணணும். செக்கு எண்ணெய் பாரம்பரியம்ல, முக்கியம். ஓகே சூப்பர். செக்கு எண்ணெய் மட்டும். நீங்க செக்கு எண்ணெய் நீங்க வாங்குற கடை ஏதாவது இருக்கா? கடை எல்லாம் இல்ல, மார்க்கெட்ல தான் செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த சீரம்லாம் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? அதெல்லாம் எதுவும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். என்ன கேட்டா அவன் சொத்தே கேக்குறானா ஒரு சீரம்க்கு. அவ்வளவுதான் சரி, நம்ம போதும், எல்லாமே சரியாயிடும். இப்போ இந்த எக் ஒயிட் அந்த மாதிரி அதெல்லாம் நல்லா வர்க் ஆகும். ஓகே. அப்புறம் பாடி ஹீட் வந்து நீங்க கம்மி பண்றதுக்கு ஏதாச்சும் யூஸ் பண்றீங்களா? எங்க அம்மா ஏதோ பண்ணி தருவாங்களே, ஜெயினி ரோஸ் மில்க்ல ஏதோ போடுவாங்களே, பாதாம் பிஸ்னி, சப்ஜா விதை. ஓகே, அந்த மாதிரி உள்ள ரொம்ப முக்கியம் முடி வளர. ஸோ ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நான் ஆன்லைன் கிளாஸை மியூட் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டீங்கன்னா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. மிஸ்ஸை முதல்ல பிளாக் பண்ணிடுங்க. அதாவது எப்படின்னா நீங்க இது பண்ணாதீங்க, அதை மியூட் பண்ணுங்க, இதை தூக்குங்க, எல்லாத்தையும் லைஃப்ல என்ஜாய் பண்ணிருங்க. சூப்பர். ஹாப்பியா இருந்தாலே எல்லாம் நல்லா இருக்கும். இங்க சீப் என்ன மாதிரி சீப்? இவ்வளவு சீப் உங்க சீப் ஏதாவது ரோல் சீப் அந்த மாதிரி இல்ல பெரிய பல்லு செட் ஆகாது. பெரிய பல்லு தான் யூஸ் பண்ணுவோம். உட்டன்ல யூஸ் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு 4-5 பேர் இன்டர்வியூ எடுத்தோம். எல்லாருமே சொன்னது இதை உடன் சீப் தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ வியூவர்ஸ் அதே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பது எனக்கு சந்தேகம் இருந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலாடா. இந்த வரி நிறைய படத்தில் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு படத்தில் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் அந்த என்ன படம்னா கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அதே மாதிரி ஒரு சில பெண்களோட கூந்தல் வந்து எங்கள் கண்ணில் அழகாக பட்டுது. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்க கொடுக்குற அந்த டிப்ஸை வந்து நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்காக நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பெண்ணோட கூந்தல் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களோட நேமை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு தேடி போய் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். நாங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி வேற ஒரு இடத்துல இல்லை இதே டி நகரில் புது முகங்கள் வெவ்வேறு பெண்களின் கூந்தலை வந்து இன்னும் உங்கள் பார்வைக்கு எடுத்துகிட்டு வரோம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் விஜய் தர்ஷன்.